இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிவி மொபைல் அதிக நேரம் பார்க்கறதுனால ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதிகம் என்று ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் முழுமையா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாம நம்ம செய்யற வேலையுமே செல்போன், லேப்டாப் போன்ற ஸ்கிரீன்ல தான் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம அதிக நேரம் ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறதுனால பக்கவாதம் ஏற்படுற டேஞ்சர் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டரைஸ்டு காலத்துல எல்லாரோட வேலையுமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தான் அதிக நேரம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. எந்த ஒரு கேப்புமே இல்லாம மணி கணக்குல நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்ல லேப்டாப் முன்னாடியோ உட்காந்து என்னென்ன வேலை செய்யறோம்? டிஜிட்டல் சேவை, சோஷியல் நெட்வொர்க், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பல வகையான சோஷியல் மீடியா வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். சரி, வேலை முடிஞ்ச உடனே பலர் என்ன பண்றாங்க, லேப்டாப்ல இருந்து அப்படியே செல்போனுக்கு மாறிடுறாங்க. இது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். கடந்த சில வருஷமா நம்ம எல்லாருமே ஸ்கிரீன் முன்னாடி வேலை பார்க்குற நேரம் தான் அதிகரிச்சுட்டே வருது. COVID-19 வந்தது பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கிரீன் முன்னாடி தான் உட்காந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி அதிகமாக நம்ம ஸ்கிரீன் முன்னாடி வேலை செய்கிறதுனால மன ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை குறைபாட்டில் சிரமம் ஏற்படுது. கழுத்து வலி, கவலை, அப்புறம் உடல் பருமன் போன்ற உடல் நல பிரச்சனைகளும் ஏற்படுது. இப்போ லேட்டஸ்டான ரிசர்ச்ல டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கிரீன் முன்னாடி அதிக நேரம் வேலை செய்யறதுனால பக்கவாதம் ஏற்படுற அபாயம் அதிகமா ஏற்படுது என்று கண்டறிஞ்சிருக்காங்க. அமெரிக்கன் ஸ்ட்ரோக் அசோசியேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடல் ரீதியா சுறுசுறுப்பா இருக்கிறவங்களை விட 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அதிகம் பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, அவங்க தான் அதிக நேரம் மொபைல் போனு, லேப்டாப்பை யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு எவ்வளோ நேரம் மொபைல் போன், லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம் என்ற விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 6 வயது குழந்தைங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே மொபைல் போன், லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 8லிருந்து 18 வயது உள்ளவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே மொபைல் போன், லேப்டாப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதிக நேரம் டிவி, மொபைல் யூஸ் பண்ணா புற்றுநோயே வர வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கவாதத்துக்கும் லேப்டாப் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கு. 2 மணி நேரம் தொடர்ந்து நம்ம டிவி, மொபைல், கம்ப்யூட்டர் போன்றவற்றை நம்ம யூஸ் பண்றதுனால பக்கவாதம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 மணி நேரத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்றதுனால அது போதையாவே மாறிடுது. அது மட்டும் இல்லாம பக்கவாதம் ஏற்படுற டேஞ்சரும் 20% அதிகரிக்குது. டிவி, மொபைல், கம்ப்யூட்டர் பயன்படுத்துற நேரம் இளைஞர்கள் கிட்ட தான் அதிகமா ஆயிட்டு வருது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது தேவையில்லாம அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால அதுல இருந்து வரும் ஒரு ப்ளூ லைட் மெலட்டோன் உற்பத்தியை குறைக்குது. ஸ்கிரீன் அதிக நேரம் நம்ம பார்க்கறதுனால இந்த மெலட்டோன் குறைந்து நைட்ல நம்ம தூங்குற தூக்கம் குறைச்சிடுது. இந்த தூக்கம் இல்லாததுனால உடல் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது. இதை எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்? வேலை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளே அப்பப்போ பிரேக் எடுத்துக்கணும். இந்த பிரேக் எடுக்கிறதுனால நம்ம ஸ்கிரீனை விட்டு தள்ளி வந்துடுறோம். அதனால நம்ம கண்டினியூஸா ஸ்கிரீன் பார்க்குற அபாயத்துல இருந்து நம்ம கட்டுப்படுத்துறோம். அதே மாதிரி சரியான உடற்பயிற்சி செய்யணும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடணும். அடிப்படையான உடற்பயிற்சி, வாக்கிங் மற்றும் யோகா, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கடைபிடிச்சோம்னா பக்கவாதத்துல இருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.